இப்போ ஒரு ஆள் நல்ல நான்வெஜ் சாப்பிட்டாரு, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். உங்களுடைய ஈகோ நான் ஏன் சாப்பிடக்கூடாது, நானும் தொடர்ந்து சாப்பிட்றேன்னு அப்படி வந்துடும். நான் நான்வெஜ்ஜே சாப்பிடலை, நீங்கள் சிறப்புன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஈகோ வந்துடும். இதில் எதில் உங்கள்கிட்ட அந்த முடிவை விடுறேன். நான்வெஜ் சாப்பிட்றவங்க மெடிடேஷன் பண்ணலாமான்னா, டீப்பாக மெடிடேட் பண்ணக்கூடிய ஒரு மனிதன் இயற்கையாகவே அந்த புலால் உணவு சாப்பிடுவதிலிருந்து அந்த பெரும் கருணை என்ற உணர்வு முடிவெடுப்பது நீங்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சாப்பிட்ட பிறகு சோம்பேறித்தனம் தராத உணவு எதுவோ அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ராமலிங்க அடிகளார் புலால் மறுத்தல் அப்படிங்கிற ஒரு செய்தியை மிகவும் வலிமையாக சொல்கிறார். எதனால் என்று கேட்டிருக்கிறீர்கள். பெரும்பாலான நண்பர்கள் என்னிடம் தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்வி, தியானம் செய்பவர்கள் நான்வெஜ் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் சாப்பிடலான்னு சொன்னாலும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் உங்களுடைய ஈகோவுக்கு நான் தீனி போடுறது மாதிரி. உதாரணத்திற்கு நன்றாக சாப்பிட்டு கொண்டிருப்பவர்களை நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதோ, சாப்பிடாதவர்களை நான் புகழ்ந்து சொல்கிறதும் மாதிரியான எந்த விஷயங்களும் இங்கே இல்லை. இப்போது ஒரு ஆள் நல்ல நான்வெஜ் சாப்பிட்டாரு, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். உங்களுடைய ஈகோ நான் ஏன் சாப்பிடக்கூடாது, நானும் தொடர்ந்து சாப்பிட்றேன்னு அப்படி வந்துடும். நான் நான்வெஜ்ஜே சாப்பிடலை, நீங்கள் சிறப்புன்னு சொன்னால் அவங்களுக்கும் ஒரு ஈகோ வந்துடும். இதில் எதில் உங்கள்கிட்ட அந்த முடிவை விடுறேன். நான்வெஜ் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம். நான் எந்த கருத்தும் எந்த அபிப்பிராயத்தையும் எந்த ஒரு கொள்கையும் உங்களிடம் திணிக்க வேண்டும் என்று நான் விரும்புவதில்லை. ஏன்னா உண்மையிலே சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மறுக்க முடியாது. ஆனாலும் அதே நேரத்தில் நீங்கள் மெடிடேஷன் தொடர்ந்து செய்யும்போது, இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்க மெடிடேஷன் பண்ணலாமான்னா பண்ணலாம். ஆனால் மெடிடேஷன் ரெகுலராக பண்ணுறவங்க அவங்கள அறியாமல் நான்வெஜ்ஜை விட்டுருவாங்க. இதுதான் அதில் நம்ம பார்த்த அனுபவம். டீப்பாக மெடிடேட் பண்ணக்கூடிய ஒரு மனிதன் இயற்கையாகவே அந்த புலால் உணவு சாப்பிடுவதிலிருந்து தன்னுடைய மனதை விடுவித்து கொள்கிறான். அவனை அறியாமல் அதில் ஒட்டாது, அவனே விட்டுருவான். அதனால தான் நாங்கள் எந்த முடிவையும் முன் அபிப்பிராயமாக யாரிடமும் சொல்வதில்லை. திடீர்னு நான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இப்படிலாம் கொள்கைகள் ஃபாலோ பண்ண தான் நீங்கள் தியானத்துக்கு வரணும்னா வரமாட்டேங்க. நீ முதல்ல தியானத்துக்கு வாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது அப்படியே இருங்க. நீங்கள் தியானத்தை மட்டும் மேற்கொள்ளுங்கள். தியானம் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து, உங்களிடம் எது இருக்க வேண்டுமோ எது இருக்கக்கூடாதோ அதை செய்துவிடும். ஏனென்றால் தியானம் என்பது உங்களுக்கு கொஞ்சமாக மனதினுடைய கடினத்தன்மையை உடைச்சி இலகுவாக மாற்றுவது, உங்களுடைய மனதை கருணையாக மாற்றுவது, ஜீவகாருண்யம் உங்களுக்குள் ஊற்றெடுக்க தொடங்க ஆரம்பிச்சிடும். தியானம் நீங்கள் தொடர்ந்து செய்ய 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 உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பெரும் கருணை என்ற உணர்வு உங்களிடம் ஆர்ப்பரிக்கும் போது உங்களிடம் எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்ற அந்த உணர்வு உங்களுக்கு தெளிவாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த முடிவும் எடுத்துக்கலாம். ஆகவே எந்த ஒரு முடிவையும் நாம் யாரிடமும் திணித்தல் கூடாது என்பதில் யோகிஸ் தியான மையம் வலிமையாக இருக்கிறது. உங்களுக்கு எல்லா விஷயங்களுடைய நன்மை தீமைகளை எடுத்து சொல்லலாம். முடிவு எடுப்பது நீங்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்களாக எடுக்கக்கூடிய முடிவானது மிகவும் வலிமையானதாகவும் அழகானதாகவும் இயல்பானதாகவும் இருக்கும். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். அதனால் நான்வெஜ்ஜு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் எந்த கருத்தும் அபிப்பிராயம் இல்லை. உங்களுக்கு எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவும், சாப்பிட்ட பிறகு சோம்பேறித்தனம் தராத உணவு எதுவோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நாங்கள் அறிவுறுத்துகிறோம். அதை தவிர இந்த உணவு அது இந்த உணவுன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு மாறாக நீங்கள் உட்கார்ந்து மெடிடேஷன் நிறைய பண்ணும்போது உங்களுக்கு கருணை என்ற ஒரு உணர்வு ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். மனம் மென்மையாக உங்களால் இயல்பாகவே நான்வெஜ் போன்ற புலால் உணவுகளை நீங்கள் உண்வது கூடிய அளவு கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கருணை அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு உருவாக நாம் எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் நேசிக்கக்கூடிய தன்மையில் வந்துடும். திருவள்ளுவர் கூட அழகாக சொல்கிறாரு, தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பெரிது இன்னுயிர் நீக்கும் வினை. நம்முடைய உயிரே போவதாக இருந்தாலும் பிற உயிர்களினுடைய இனிமையான உயிரை நாம் என்ன செய்யக்கூடாது, பறித்து விடக்கூடாது என்ற ஒரு கண்ணோட்டத்தில் புலால் மறுத்தல் அதிகாரத்தில் 10 பாடல்கள் வள்ளுவர் நாயனாரும் குறிப்பிடுகிறார். ஆகவே பொதுவாகவே உயிர்கொலை செய்தல் என்ற ஒரு தன்மை நம்முடைய மனிதர்களுக்கு வேண்டாம். ஏன்னா மனிதர்கள் விலங்குகளிடமிருந்து தான் வந்திருக்கிறான். இயற்கையாகவே மனிதனுக்கு பிற உயிரை கொலை செய்யக்கூடிய ஒரு தன்மை, பிற உயிர் வாழும் சுதந்திரத்தை பறித்தல், பிறருடைய உடைமையை பறித்தல் என்ற விலங்கின பதிவுகள் அடி ஆழத்தில் இருக்கின்றது. இந்த விலங்கின பதிவுகளில் இருந்து மனிதன் ஒரு மனித தன்மைக்கும் தெய்வத்தன்மைக்கும் தன்னுடைய மனநிலையை மாற்ற முயலும் போது
இயற்கையாகவே இது போன்ற விஷயங்களை அவன் விட்டு ஒழித்து தான் வர வேண்டும். ஆகவே புலால் மறுத்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் ஏற்புடையதாக இருக்கிறது. நான் கான்ட்ரவர்சியாக பேசியிருக்கிறேன் என்று நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அந்த கேள்விக்கு அந்த ஒரு பதில். யார் கேள்வி கேட்கிறார்களோ அந்த நபருக்குத்தான் நான் பதில் சொல்கிறேன் தவிர கேள்விகளுக்கு அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.